வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார். விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு நோயின் நிமித்தம், வியாதியின் நிமித்தம் எல்லாரும் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா? இவன் வியாதியஸ்தன், இவனோட வியாதி சரியாகாது, மருத்துவர்கள் பலரை பார்த்தோம், எல்லா சிகிச்சைகளும் மேற்கொண்டும் எனக்கு எந்த பதிலும் எந்த பலனும் கிடைக்கல, நான் இன்னும் வியாதியோடையும் இந்த வேதனையோடும் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு வாழ்க்கையை வெறுத்து இனி வாழ்வதா சாவதா அப்படின்னு தினம் அழுது புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா அந்த வேதனையில? ஆனா நிச்சயமாக கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த நோயிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சுகம் தருவார். அன்றைக்கு 38 வருடமாய் நீண்ட காலமாய் ஒருவன் பெதஸ்தாவிலே வியாதிப்பட்டு கிடந்தான். அவனுடைய எல்லா நம்பிக்கையும் அற்று போன போதிலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் நான் சுகம் பெற்று விடுவேன், குளம் கலங்கும் பொழுது என்னை யாராவது கொண்டு போய் விடுவாங்கன்னு 38 வருடம் அதே இடத்துல இருந்தான் ஒரு நம்பிக்கையோடு. இன்றைக்கு நீங்களும் நம்பிக்கையா இருங்க. நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறதே, எனக்கு விடுதலை கிடைக்கல, எனக்கு ஜெபம் பண்ணியும் எந்த அற்புதமும் நடக்கலன்னு மனம் சோர்ந்து போகாதீங்க. 38 வருடம் கழித்தும் கர்த்தர் அவரை மறக்கல. கர்த்தர் அந்த பெதஸ்தா குளத்திற்கு போய் அவருக்கு சுகம் தந்து அவரை பழைய மனிதனாய் வியாதியில கிடந்தவனை புது சிருஷ்டியாக மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நீங்க இனிமேல் சாகதான் செய்யணும், இந்த வேதனையை என்னால சகித்து கொள்ள முடியலன்னு பிறர் உங்களை ஒதுக்கி வைத்தது நிமித்தமாக நீங்க மனம் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, உங்க வேதனையை நினைத்து வியாதியை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சுகம் தருவார். எரேமியா 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து ஒரு சௌக்கியமும் ஒரு ஆரோக்கியமும் வரப்பண்ணி உங்களை முற்றிலுமாக குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை உங்க உள்ளங்கள்ல கட்டளையிடுவார். ஆண்டவருடைய சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க கர்த்தரை மட்டும் உறுதியாக பிடித்து கொள்ளுங்க, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். God bless you.